அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 39வது பாடலை பார்க்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என் வாழ்க்கையில் என்னால் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, எல்லாமே தடங்களா இருக்குன்னு வருத்தப்படுறீங்க. ஒரு கருவியை கையாள தெரியாமலேயே அந்த இயந்திரத்தை போட்டு உடைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையையும் எப்படி கையாளணும்னு தெரியாம நாம் தவிக்கிறோம். அதுக்குதான் அபிராமி பட்டர் 39வது பாடலில் ஆளுகைக்கு உன் தன் அடி தாமரைகள் உண்டுன்னு சொல்றாரு. நம்ம மனசையும் செய்யற வேலையையும் அன்னை அபிராமியோட திருவடி பாதத்துல ஒப்படைச்சிட்டு பாருங்க. நீங்க கையாளும் எந்த விஷயமும் உங்களுக்கு எளிதாகிவிடும். எந்த ஒரு சிக்கலான வேலையையும் மனக்குழப்பத்தையும் லாவகமாக கையாள விரும்புகிறீர்களா? அபிராமி அந்தாதியின் 39வது பாடல் நமக்கு தரும் தெளிவு இது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஆள துணை இருப்பது அன்னையின் அருள் பார்வைதான். இன்றிலே அத்தகைய வலிமை தரும் பாடலை வாருங்கள் பார்ப்போம். ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை நின் குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. அதாவது, ஆளுகைக்கு உன் தன் அடி தாமரைகள் உண்டு, என்னை ஆளுவதற்கு உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளே போதுமானது. அந்தகன் பால் மீளுகைக்கு உன் தன் விழியின் கடை உண்டு, யமனிடமிருந்து மீண்டு வருவதற்கும் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கும் உன்னுடைய கடைக்கண் பார்வையே போதுமானது. மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை நின் குறையே அன்று, இவை இருந்தும் நான் இன்னும் துன்பப்படுவதற்கு என் அறியாமையே காரணம், நிச்சயமாக உன்னுடைய குறை அல்ல. முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. முப்புறங்களை அழிக்க அம்பு தொடுத்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கும் நெற்றியை உடையவளே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, உன்னுடைய திருவடிகளும் உன்னுடைய அருட்பார்வையும் என்னிடம் இருக்க நான் ஏன் கலங்க வேண்டும்? எதையும் திறம்பட கையாளும் ஆற்றலை எனக்கு தா. என் குறைகளை நீக்கி என்னை தைரியமாக செயல்பட வை அம்மா. பாராயணம் செய்யும் முறை. வேலைகளில் நுணுக்கம் பெறவும் கருவிகளை கையாளும் பொழுது பயம் நீங்கவும் விரும்புவோர் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வது சிறப்பு. வேலைக்கு செல்லும் முன்போ அல்லது புதிய கருவியை பயன்படுத்தும் முன்போ அன்னையை வணங்கி துதிப்பது சிறப்பு. இவ்வாறு செய்வதால் கடினமான சூழல்களை சமாளிக்கும் மன உறுதி பிறக்கும். எதையும் கவனித்து செய்யும் நுட்பமான அறிவு கூடும். எந்த சிக்கலான சூழலிலும் அன்னை நம்மை வழிநடத்திய ஆபத்துகளிலிருந்து விடுவிப்பாள். அன்னைக்கு வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக இனிப்பு பலகாரம் படைக்கலாம். அன்னையின் அருள் இருந்தால் எதையும் ஆளலாம். உங்கள் வேலையிலும் வாழ்விலும் தெளிவு பெற அவளை பணிந்து துதியுங்கள். உங்க வாழ்க்கையில் எந்த விஷயம் அல்லது எந்த வேலை உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னையிடம் உங்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அபிராமி அன்னையுடன் தொடர்பில் இருங்கள். நாளை 40வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.